அவ்வளவு ஈஸியா? எஸ், சில பேருக்கு தங்கள் வாழ்க்கையிலே தப்பு செய்வது என்பது, பாவம் செய்வது என்பது அவ்வளவு சுலபம். ஒரு காலத்திலே ப்ளூ பிலிம் பார்க்கணும்னா, ஆபாச படங்களை பார்க்கணும்னா அது அவ்வளவு கஷ்டம். இந்த ப்ளூ பிலிம், அந்த ஆபாச படங்கள் இருக்கிற அந்த வீடியோ டேப்ஸ் எல்லா இடத்துலயும் அவ்வளவு சுலபமா கிடைக்காது. எங்கேயோ அங்க எங்கன்னு யார்கிட்டயோ ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அது கூட ரகசியமா தான் தருவாங்க. அதை பிளே பண்ணணும்னா விசிஆர் வேணும் அல்லது விசிபி வேணும், வீடியோ கேசட் பிளேயர் வேணும். அதுவும் ரெண்டுக்கு கொடுப்பாங்க, ரெண்டுக்கு கிடைக்கணும். இவ்வளவு பிரச்சனை இருக்கும் ஒரு ஆபாச படம் பார்க்கிறதுக்கு. ஆனா இப்போ ஈஸி, செல்போன்ல டக்கு 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 டக்குன்னு 2-3 கிளிக் பண்ணினாலே போதும், ஆபாச படங்கள் வந்து விடுகிறது. ஈஸி. இன்னைக்கு பசங்களா இருந்தாலும் பொண்ணுங்களா இருந்தாலும் சின்ன பசங்களா இருந்தாலும் பெரியவங்களாவே இருந்தாலும் அவ்வளவு சுலபமா ஆபாச படங்களை பாத்துறாங்களே. எவ்வளவு ஈஸி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஆபாச படங்களை பாக்குறது. நான் பிறந்து வளர்ந்த எங்கள் கிராமத்துல ஒரு வேஷ்ய பார்க்கணும்னா அது அவ்வளவு சுலபம் இல்லைங்க. எங்கேயோ ஊருக்கு வெளியில இருக்காங்கன்னு, எங்கேயோ யாருக்கும் தெரியாம மறைவிடங்கள்ல இருப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா இந்த நாட்கள்ல செல்போன்ல சில பட்டன்ஸ் அழுத்தினாலே போதும், பொண்ணுங்களை புக் பண்ணிடுறாங்க. வேஷி புக் ஆகி விடுகிறாள். துர்பாக்கியம் என்னன்னா, ஒரு காலத்துல ஹோட்டல் ரூம் புக் பண்ணணும்னா 24 ஹவர்ஸ்க்கு புக் பண்ணி ஆகணும். அந்த ஹோட்டல்ல நீ 24 மணி நேரமும் இருந்தாலும் இல்லாம போனாலும் அந்த 24 மணி நேரத்துக்கும் ஹோட்டலுக்கான முழு பணத்தையும் கொடுத்துதான் ஆகணும். அது 2000 3000 அல்லது 1000 ரூபாய், ஆனா அது முழுசா கொடுத்தாகணும். ஆனா இன்னைக்கு ஈஸி மெத்தட். 24 மணி நேரத்துக்கு நீங்க பணம் கொடுக்க தேவையில்லை. 2 மணி நேரத்துக்கு புக் பண்ணாலே போதும். 1 மணி நேரத்துக்கு கூட புக் பண்ணிக்கலாமா. 500 ரூபாயில ரூம் புக் பண்ணிக்க முடியுது. ஈஸி ஈஸி. நான் இப்ப சொல்ல வந்தது என்னன்னா, ஒரு மனிதன் பாவம் செய்வதற்கு துணிகிற போது, பாவத்திற்கு அடிமையாய் விடுகிற போது சுலபமாக பாவம் செய்வதற்கான வழி கிடைக்கிறது. பொல்லாத ஆவிகளாலே, துர் இச்சைகளினாலே நிரப்பப்படுகின்ற போது ஈஸி. ஒரு நாள் ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா எங்க பையன் குடும்பம் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. ஏன், என்னாச்சு? கல்யாணமாகி 1 மாசம் ஆச்சுங்க, அதுக்குள்ள எங்க மருமகள் அவங்க அம்மா வீட்டுக்கு துரத்திட்டான். அவ்வளவு ஈஸியாவா? மேரேஜ் ஆகி 1 மந்த் தான் ஆச்சா, அதுக்குள்ள அவங்க அம்மா வீட்டுக்கு துரத்தி விட்டானா. போன எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு துரத்திட்டானா. அது என்னங்க, மேரேஜ் ஆகி 1 மந்த் தான் ஆச்சு? ஆமாங்க, 1 மந்த் தான் ஆச்சு. அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ சண்டை வந்தது. அந்த சண்டை அப்படியே முத்தி போய் எங்க பையன் எங்க மருமகள் அவங்க அம்மா வீட்டுக்கு துரத்தி விட்டான். நீ போன துரத்தி விட்டுட்டான். சரி, எதுக்கு சண்டை வந்தது? என் மருமக இட்லிக்கு ராத்திரி மாவு போட்டிருந்தாளாம். காலையில எழுந்த உடனே எங்க பையன் தோசை போட்டு தான்னு சொன்னானா, எங்க மருமக இட்லி தான் போட்டு தந்தாளாம். நான் தோசை கேட்டா நீ இட்லி தான் சமைச்சு தருவியா அப்படின்னு தோசை சுட்டு தராததுக்காக அவளை வீட்டுல இருந்து விரட்டி விட்டுட்டானா. அவ்வளவு ஈஸியா? என்னங்க, 1 மந்த்லயே திருமணம் முறிஞ்சு போயிடுவான். நாட்களை விவாகரத்து வாங்குறது கூட எவ்வளவு ஈஸி ஆயிடுச்சுன்னா, நீ எனக்கு வேண்டாம் அவ்வளவுதான். என்னங்க அது? திருமணம் பண்றது கூட இன்னைக்கு இந்த நிலைமையில தான் இருக்கு. அப்பா அம்மாக்கு சொல்றது இல்ல, சொந்தக்காரங்களுக்கு சொல்றது இல்ல, 4 சுவத்துக்கு மத்தியிலேயே கல்யாணம். ஒரு நாள் ஒரு சகோதரி வந்திருந்தாங்க. நான் என் கல்யாணம் முறிஞ்சு போயிடுச்சேன்னா, என்ன கல்யாணம் பண்ணவர் என்ன ஏமாத்திட்டாரு, எங்க போய் சொன்னாலும் சொல்லுன்னு சொல்றாரு, எனக்கு ஒண்ணுமே புரியலன்னா. இந்த சகோதரி பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க. அம்மா, மேரேஜ் பெரியவங்க தான் செஞ்சு வச்சாங்களா? இல்லன்னா என்னோட லவ் மேரேஜ் அண்ணா. ஓஹோ, உன்னோட லவ் மேரேஜா? சரி, மேரேஜ் ஆனப்போ அட்லீஸ்ட் போட்டோவாவது எடுத்துக்கிட்டீங்களா? போட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்கோங்கண்ணா. இந்த போட்டோஸாவது பத்திரமா வச்சிருக்கியா? ஐயோ, ஏன் செல்போன்ல இல்லன்னா அவனோட செல்போன்ல தான் இருக்கு. அறிவு கேட்டவங்க. இப்ப கல்யாணம் பண்ணதுக்கான எந்த ஆதாரமும் கூட இல்லையா? இருக்குன்னா அந்த போட்டோஸ் எல்லாம் அவர்கிட்ட தான் இருக்கு. அவன் பயங்கரமான புத்திசாலி. போட்டோஸ் எல்லாம் அவனே வச்சுக்கிட்டு இருக்கான. சரிம்மா, உன்னோட ஃப்ரெண்ட்ஸாவது அன்னைக்கு இருந்தாங்களா? சாதாரணமா லவ் மேரேஜ்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிப்பாங்கல்ல. நாங்க எங்க கல்யாணத்துக்கு மேரேஜுக்கு ஃப்ரெண்ட்ஸ கூப்பிடலண்ணா. சரி, ரெஜிஸ்டராவது பண்ணிருக்கீங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்ணிக்கலண்ணா. சரி தங்கையே, இப்போ எங்கதான் ஆச்சும் கல்யாணம்? எங்க பெட்ரூம்லயே ஆயிடுச்சுண்ணா. எங்க மேரேஜ் பெட்ரூம்லயாங்க? 4 சுவர்களுக்கு மத்தியில கல்யாணம் நடந்ததுன்னா. நல்லாவே கல்யாணம் பண்ணிருக்கான். பையன் என்ன பண்ணிருக்கான்? ரொம்ப தெளிவா கல்யாணம் பண்ணிருக்கான்.
உனக்கு உருப்படாத நடுமை. அவ்வளவு ஈஸியாங்க அது. பெட்ரூம்லயே மேரேஜ் முடிஞ்சிருமா? நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நாட்களிலே மனிதன் வேல்யூஸ் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. மேரேஜே பெட்ரூம்ல. விபச்சாரம் பண்றது இன்னைக்கு அவ்வளவு சுலபமாயிடுச்சு. ஆபாச படங்களை பாக்குறது அவ்வளவு சுலபமாயிடுச்சு. விவாகரத்து இன்னைக்கு அவ்வளவு சுலபமாயிடுச்சு. திருமணம் செய்து கொள்வதும் இன்னைக்கு ரொம்ப சுலபமாயிடுச்சு. பிள்ளைகளை பெறுவது கூட இன்னைக்கு அவ்வளவு சுலபமாயிடுச்சு. ஒரு நாள் ஒரு சகோதரன் என்னிடத்துல ஸ்வீட் பாக்கெட்டோட வந்து நின்னான். என்னையான்னு கேட்டேன். எனக்கு மேரேஜ் அப்படின்னு சொன்னான். வெட்டிங் கார்டு கூட கொண்டு வந்து கொடுத்தான். மேரேஜ் இன்விடேஷன் அப்படின்னா சந்தோஷமா அந்த கார்டு வாங்கிட்டு அவனுக்கு நல்லா ஜெபிச்சு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புனேன். ஒரு 5-6 மாசங்களுக்குள்ள திரும்ப வந்து நின்னா. மறுபடியும் அதே ஸ்வீட் பாக்ஸ் கையில இருந்தது. சாதாரணமா 5-6 மாசத்துல ஸ்வீட் பாக்ஸோட வந்தா நமக்கு புரிஞ்சிடும் இல்லைங்களாங்க. புரிஞ்சிருச்சு. ஓஹோ, தந்தையாக போறான் போல அப்படின்னு அவனை பார்த்து நான் சிரிச்சேன். அவன் அப்படியே வெக்கப்பட்டுட்டு வந்து நிக்கிறான். நான் கேட்டேன், என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். மகன் பிறந்திருக்கானா? நீங்க எதுக்கு இப்ப சிரிக்கிறீங்க? என்ன பேசுறதுங்க? 5 மாசத்துக்கு முன்னாலதான் மேரேஜ் ஆச்சு. 5வது மாசத்திலேயே ஆண் குழந்தை பிறந்துருச்சு. அவ்வளவு ஈஸியாங்க. குழந்தை பிறக்கிறது அவ்வளவு ஈஸி. அது இன்றைய மேரேஜ். திருமணம் ஆகும் முன்பே குடும்பம் நடத்த தொடங்கிடுறாங்க. மேரேஜ் ஆகி 3வது மாசமோ 4வது மாசமோ பிள்ளைகள் கூட பெற்றெடுத்துறாங்க. அவ்வளவு ஈஸியாங்க. உங்களுக்கு என்ன புரியுது சொல்லுங்க பார்க்கலாம். நாட்கள்ல என்கேஜ்மெண்ட் ஆகிறது தான் தாமதம், நிச்சயம் நடக்கிறது தான் தாமதம். கணவன் மனைவியை வாழவே ஆரம்பிச்சிடறாங்க. எல்லைகளை எல்லாம் தாண்டிடுறாங்க. இந்த ஆகாபை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது பார்த்தோம்ல. பொல்லாப்பான பாவங்களை செய்வதென்பதை சொற்ப காரியமாக நினைத்திருந்தான். எஸ், ஆகாபுக்கு தப்பான காரியங்களை செய்வது, தப்பு பண்ணுவது என்பது வெண்ணையை வெட்டுற மாதிரி ஈஸி. சுலபமா செஞ்சிருவான் இப்பேற்பட்ட பாவத்தையும். இன்றும் நம்மத்தில் யாராவது இருக்கீங்களாங்க? நீ ஏதாவது தப்பு செய்யணும்னு நினைச்ச, எதையாவது பாவம் செய்யணும்னா அவ்வளவு ஈஸியாக செய்து விடுகிறாயா? ரொம்ப எளிதாக அதை செய்து முடித்து விடுகிறாயா? எவ்வளவு ஈஸியா அம்மாவை நீ ஏமாற்றி விடுகிறாய், தந்தையை ஏமாற்றி விடுகிறாய், மனைவியை ஏமாற்றி விடுகிறாய், கணவனை ஏமாற்றி விடுகிறாய். நீ என்ன நினைக்கிறாயோ அதை ஈஸியாக செய்து விடுகிறாய். ஐயோ, குடும்பம் குலைந்து போயிடுமோ என்னவோ, பயமே இல்ல உனக்கு. கணவனுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், பயமே இல்ல. மனைவிக்கு தெரிஞ்சா நிக்க வச்சு கேள்வி கேட்பாளோ என்னவோ, பயமே இல்ல. அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா அவங்க அழுது புலம்புவாங்களோ, கவலையே கிடையாது. நீ எந்த தப்பு செய்ய நினைத்தாலும், எந்த பாவத்தை செய்ய நினைத்தாலும் பயமே இல்லாமல் செய்து விடுகிறாய், ஈஸியாக செய்து முடிக்கிறாய். கவனே, நாய் போல சாக வேண்டி இருக்கும் என்ற விஷயத்தை மறந்து விடவே கூடாது. நாய் சாவு. ஆகாபு நாயை சாவுதான் செத்தான். இன்று யாராவது நம்ம மத்தியில ஈஸியாக பாவம் செய்து விடுகிறவர்கள், சுலபமாக பாவம் செய்து விடுகிறவர்கள், தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்ற பயம் இல்லாமல், செய்கிற பாவத்திற்கான சிக்ஷை உண்டு என்ற கலக்கம் இல்லாமல், துணிகரமாய் தப்பு செய்கிறவர்கள் யாராவது இருந்தா தயவு செஞ்சு கவனிங்க. தேவன் நிச்சயமாய் சிட்சிப்பார். மறந்து போயிடக்கூடாது. அப்படி சிட்சிப்பதற்கு முன்பு இதோ இப்படிப்பட்ட பிரசங்கங்கள் மூலமாக உன்னை தேவன் எச்சரிக்கிறார். ஒருவேளை இன்று தேவன் நீ செய்கிற உன்னுடைய பாவங்களை பார்த்துத்தான் தண்ணீரை தெளிப்பது போல நீ பாவம் செய்து கொண்டிருக்கிறாய். இன்று ஒருத்தியோடு பாவம் செய்கிறாய், நாளை இன்னொருத்தியோடு பாவம் செய்கிறாய், மறுநாள் மற்றொருத்தியோடு பாவம் செய்து விடுகிறாய். சுலபமாய் உன் சரீரத்தை வேஷியிடம் கொடுத்து விடுகிறாய், பாய் ஃப்ரெண்ட்ஸுக்கு அர்ப்பணித்து விடுகிறாய், கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அர்ப்பணித்து விடுகிறாய், பிற ஆணுக்கு அர்ப்பணித்து விடுகிறாய். சுலபமாக, நியாயமாக, அக்கிரமமாக நீ பணத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறாய், மனிதர்களை ஏமாற்றுகிறாய், அபகரித்துக் கொண்டே இருக்கிறாய். ஈஸியாக, ஈஸி மணி, லட்சக்கணக்கான பணத்தை நீ அபகரித்துக் கொண்டே இருக்கிறாய். கவனி, தேவன் கவனிக்கிறார். அதனால் தான் இன்று உனக்கு எச்சரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறார். நாயை போன்ற சாபு வந்து சேரும். ஜாக்கிரதை, திருத்திக் கொள்ளுவது நல்லது. மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த எங்கள் பிதாவே, ஈஸியாய் பாவம் செய்வோர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். மிகவும் சுலபமாக தப்பு செய்கிறவர்கள், சுலபமாக ஏமாற்றுகிறவர்கள், வஞ்சிக்கிறவர்கள், அநியாயம் இழைக்கிறவர்கள் எங்கள் மத்தியில் இருக்கிறார்களே. அவர்களை நீரே தரிசிங்கப்பா. மன்னிப்பு கேட்கிறவர்களை மன்னிங்க ராஜா. புதிய இருதயத்தை அருளிச் செய்யுங்கப்பா. நேபுகாத் நேச்சாரை போன்ற அவனே கழுத்து வணங்கச் செய்தீரே. நீ சிட்சிக்க ஆரம்பித்தால் அதை தாங்கிக் கொள்ளுகிற சக்தி
எங்களில் ஒருவருக்கும் இல்லை அப்பா. நீர் இறங்க வேண்டும் என்றும் எங்களை மன்னிக்க வேண்டும் என்றும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் விலையேற பெற்ற இரத்தத்தால் எங்களை கழுவி சுத்திகரிக்க வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.